மகரஜோதி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய குட்டி கதை அறிவு. ஒரு ஊரில் ஒரு வியாபாரி இருந்தார். அவருக்கு 3 காளைகள் இருந்தன. அந்த 3 காளைகள் மேலேயும் ஒரு வெள்ளை மூட்டைகளை ஏற்றிக்கிட்டு சந்தைக்கு போனார் ஒரு நாள். அவர் போகிற வழியில் ஒரு மாட்டுக்கு கால் தடுக்கி ஏதோ ஆயிட்டுது. அதனால அந்த மாடு கொஞ்சம் துள்ளுனதுனால அவர் அந்த முதுகில் இருந்த ஒரு வெள்ளை மூட்டை சிதறி கீழே விழுந்துருச்சு. அதை எடுத்து மூட்டையாக திரும்ப கட்டுறதுக்கு அவருக்கு கஷ்டமாக இருந்தது. அப்போது அந்த இடத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு சிறுவன் அவனை பார்த்து உதவிக்கு கூப்பிடுறாரு. அந்த சிறுவனும் உதவிக்கு வர்றான். வந்த உடனே 2 பேருமா சேர்ந்து அந்த சிதறின வெள்ளத்தை எல்லாம் எடுத்து போட்டு மூட்டையாக கட்டி மறுபடியும் மாட்டு முதுகில் ஏற்றிட்டாரு. அப்போது சிறுவன் நமக்கு உதவி செய்தானே அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு வெள்ளை துண்டு கொடுக்குறாரு. அந்த சிறுவனுக்கு அதை வாங்கின உடனே திருப்தி ஏற்படலை. இது போதாது, நான் செய்த வேலைக்கு இன்னமும் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த வியாபாரி பார்க்குறாரு, சரி சின்ன பையன்தானே சாப்பிட்டுட்டு போட்டோம் அப்படின்னு இன்னொரு பெரிய துண்டு வெல்லம் அவருடைய கை நிறைய இருக்கிற மாதிரி எடுத்து கொடுக்குறாரு. அதை வாங்கிக்கிட்ட சிறுவன் அப்போவும் திருப்தி ஏற்படாமல், இல்லை இதெல்லாம் எனக்கு போதாது, நீங்கள் இன்னமும் நான் செஞ்ச வேலைக்கு அதிகமாக தான் கொடுக்கணும் அப்படின்னு வாதாடுறான். என்ன தம்பி, நீ ஏதோ உதவிக்காக வந்த, நானும் உதவி செய்த பிள்ளைய சும்மா அனுப்பக்கூடாதேன்னு கொடுக்குறேன், இதுக்கு மேலேயும் நீ கேட்டனா எப்படிப்பா அப்படின்னு அவர் கேட்குறாரு. இல்லை நான் வேலை செஞ்சுருக்கேன், இல்லை எனக்கு தேவையானதை நீங்கள் கொடுக்கணுமே, நான் வேலை செஞ்சதுக்கு ஏற்றார் போல அப்படின்னு அவன் வாதாடுறான். அந்த வழியாக ஒரு படித்த முதியவர் வராரு. அந்த முதியவர் என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. அவங்க 2 பேரும் என்ன விஷயங்கிறத சொல்கிறாங்க. அப்போது அவர் என்ன செய்கிறாரு, தன் கையில் ஒரு பெரிய வெள்ளைத்துண்டையும் இன்னொரு கையில் ஒரு சிறிய வெள்ளைத்துண்டையும் எடுத்துக்கிறாரு. 2 கைகளையும் காமிச்சு, இப்போ உனக்கு எது அதிகமாக இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு நீ போ அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது இந்த சிறுவனுக்கு ஏமாற்றமாக போயிடுது. ஏற்கனவே வியாபாரி அவர் கை நிறைய கொடுத்தாரு, அதை நம்ம வேண்டாம்னும் இது போதாதுன்னு சொன்னோம். இப்போது 2ல் ஏதாவது ஒன்று தான் தேர்ந்தெடுத்துக்கணுங்கிற நிலைமை வந்துருச்சு அப்படின்ன உடனே அந்த பெரிய வெள்ளைத்துண்டை எடுத்துக்கிட்டு அவன் போயிடுறான். எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் எப்படி நாம் அணுகணும் அப்படிங்கிறத நுட்பத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு இந்த கதை பயன்படுது. அதே நேரத்தில் பேராசை என்பது நமக்கு எந்த விதத்திலையும் லாபம் தராதுங்கிறதையும் இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த கதையோடு உறவாடுங்கள். நாளை மற்றும் ஒரு கதையோடு நான் கோதை ஜோதிலட்சுமி உங்களை சந்திக்கிறேன். நன்றி.